வாசிக்காமல் பேரவையிலிருந்து வெளியேறிய ஆளுநர், ஜனநாயகனுக்கு சென்சார் வழங்கும் வழக்கு ஒத்திவைப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் உரையை வாசிக்காமல் ஆளுநர் RN ரவி வெளியேறினார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேச வருகை தந்த ஆளுநர் RN ரவிக்கு பேண்டு வாத்தியம் முழங்க காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. கலைஞர் கருணாநிதி வரலாறு புத்தகத்தை அளித்து சபாநாயகர் அப்பாவு வரவேற்றார். பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்க ஆளுநர் RN ரவி வலியுறுத்தினார். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதுதான் மரபு என சபாநாயகர் எடுத்து கூறினார். Governor, our Constitution 176(1) clearly give the right to address the governor address only, sir. இந்த சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 உறுப்பினர்கள் மட்டும்தான் கருத்துகள் சொல்றதுக்கு அனுமதியே தவிர வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. அமைச்சரவை எழுதி கொடுத்திருக்கின்ற கவர்னர் உரை அவங்களுக்கு அனுப்பப்பட்டு அது உறுதிப்படுத்த பின் தான் இப்போது கவர்னர் அட்ரஸ் நம்ம வச்சிருக்கோம். Please follow the procedure. You already give procedure note. You all follow the procedure only, sir. அதனைத் தொடர்ந்து அரசு தயாரித்த உரையை படிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறினார். ஆண்டு தொடக்க கூட்டத்தில் ஆளுநர் உரை நடைமுறையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரையாற்றியதாக கருதி உரையை ஏற்க வேண்டும் என தனி தீர்மானத்தை கொண்டு வந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆளுநர் உரையில் அவர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கோ மாநில அரசால் தயாரித்த உரையில் நீக்கம் செய்வதற்கோ அரசமைப்பு சட்டத்தில் இடமில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா முழுவதும் இருக்கும் ஒத்த கருத்துக்கள் கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என்ற உறுதியையும் இந்த மாமன்றத்தை அறிவித்து ஆளுநர் RN ரவி மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருவதாக முதலமைச்சர் சாடினார். ஜனநாயகன் பட தணிக்கை சான்று தொடர்பான வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கும் நிலையில் படம் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி நடத்தி வரக்கூடிய நடிகர் விஜய் ஜனநாயகன் திரைப்படமே தன்னுடைய கடைசி படம் என்று தெரிவித்திருந்தார். வினோத் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே உள்ளிட்டோர் நடித்திருக்கூடிய படத்தை பொங்கலுக்கு வெளியிட பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் முடிவு செய்தது. எனினும் உரிய நேரத்தில் தணிக்கை சான்று கிடைக்காத நிலையில் பட நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. தனி நீதிபதி PT ஆஷா UA சான்று வழங்க உத்தரவிட்ட நிலையில் சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்து தடை பெற்றது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை தலைமை நீதிபதி அவர்கள் மீண்டும் காரசார விவாதம் நடைபெற்றது. ஒரே நாளில் அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளையும் முடித்து உத்தரவு பெற வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்ற நீதிபதிகள், திரைப்படத்திற்கு தயாரிப்பாளர்கள் சான்று பெறும் முன்பாக ரிலீஸ் தேதியை எப்படி அறிவிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினர். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். 3 மாதங்களாக கண்ணாமூச்சி காட்டிய ரிவால்டோ யானை உதகை அருகே உள்ள வாழை தோட்டத்தில் முகாமிட்டுள்ளது. சுமார் 45 வயது மதிக்கத்தக்க இந்த ரிவால்டோ யானை கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் மசினக்குடி, மாவனல்லா, பொக்காபுரம், சொக்கநல்லி கிராமங்களில் சுற்றித் திரிந்தது. அது மட்டுமின்றி பொதுமக்களிடம் சாதாரணமாக பழகி வந்தது. துதிக்கை மற்றும் உடலில் ஏற்பட்ட காயங்களுக்காக வனத்துறையினர் சார்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் நீண்ட நாட்கள் வளர்ப்பு யானைகள் முகாமில் வைக்கப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த யானையை வனத்துறையினர் 24 மணி நேரமும் கண்காணித்து வந்தனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திடீரென்று ரிவால்டோ யானை மாயமானது. இதனால் அதிர்ச்சியடைந்த வனத்துறையினர் தனித்தனி குழுவாக பிரிந்தும் ட்ரோன்கள் மூலமாகவும் தேடி வந்தனர். கடந்த மாதம் பொக்காபுரம் வனத்தில் வைக்கப்பட்டிருந்த தானியங்கி கேமராவில் யானையின் நடமாட்டம் பதிவாகி இருந்தது. ஆனால் யானையை நேரில் பார்க்க முடியவில்லை. யானையின் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட ரேடியோ காலர் கீழே விழுந்ததால் அதனை கண்டறிவதில் சிரமம் ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை உதகை அருகே உள்ள வாழைத்தோட்ட பகுதிக்கு ரிவால்டோ யானை வந்ததை வனத்துறையினர் கண்டனர். 2வது நாளாக நேற்றும் யானையை பார்த்த நிலையில் வனத்துறையினர் நிம்மதியடைந்தனர். அரசு மீதுள்ள நல்லெண்ண அடிப்படையிலும் மாணவர்களின் நலன் கருதியும் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக சத்துணவு ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். கடந்த 3ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சத்துணவு ஊழியர்கள் இடம்பெறவில்லை. இதனை கண்டித்தும் காலமுறை ஊதியம், பணிக்கொடை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சத்துணவு ஊழியர்கள் நேற்று காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். மேலும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே மாணவர்களின் நலன் கருதி போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக சத்துணவு ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் வரும் 27ஆம் தேதிக்கு பிறகு மாநில செயற்குழு கூடி வலுவான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றும் சத்துணவு ஊழியர்கள் எச்சரித்துள்ளனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தேவையில்லாத கருத்துக்களை பேசி கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கும் தோழமை கட்சியில் ஒரு சிலரின் சூழ்ச்சிக்கு திமுகவினர் பலியாக கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், பொங்கல் கொண்டாட்டங்கள் முடிந்த நிலையில் எல்லோரும் ரெஸ்ட் இல்லாமல் தேர்தல் பணிக்கு தயாராக வேண்டும் என்றார். இனி நம் சிந்தனை, செயல் என அனைத்தும் வெற்றி என்ற ஒற்றை இலக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற முதலமைச்சர், யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்றார். உண்மையான பிரச்சனைகள் பெரிதாக இல்லாததால் வீண் அவதூறுகளை பரப்பி மக்களை குழப்ப எதிர்க்கட்சியில் நினைப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் கூறினார். தோழமை கட்சிகளில் திமுகவை பிடிக்காத ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் என்றும் அவர்கள் தேவையில்லாத கருத்துக்களை பேசி கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கக்கூடிய சூழ்ச்சிக்கு திமுகவினர் யாரும் பலியாகிவிடக் கூடாது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். 4 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்டோரை இன்று சந்தித்து பேசுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 4 நாள் பயணமாக தனி விமானம் மூலம் பியூஷ் கோயல் நேற்றிரவு சென்னை வந்தார். அவருடன் டெல்லியிலிருந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் வந்தனர். சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள பியூஷ் கோயல், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரை இன்று சந்தித்து பேசலாம் என்று கூறப்படுகிறது. அப்போது கூட்டணி குறித்து பேசப்பட வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் விமான நிலையத்தில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுதினம் தமிழ்நாடு வரவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவே பியூஷ் கோயல் வந்துள்ளதாக தெரிவித்தார். எல்லாமே பாரத பிரதமர் வருகையை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகள் தான் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாட்டை நாளையிலிருந்து நாங்கள் தொடர்ந்து கவனிக்க இருக்கிறோம். அதன் பிறகுதான் உங்களுக்கு 23ஆம் தேதி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரிய வரும். மதுராந்தகத்தில் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறும் பகுதியை பியூஷ் கோயல் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக உடனான அடுத்த ஆலோசனைக்கு காத்திருப்பதாக நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமையகத்தில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், காங்கிரஸ் தேசிய செயலாளர்கள் சூரஜ் எம்என் ஹெக்டே, நிவேதித் ஆல்வா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தாமதமாகி வருவதாக கூறப்படும் நிலையில் நமது செய்தியாளர் தமிழரசிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கிரீஷ் சோடங்கர் விளக்கம் அளித்தார். We are starting the discussion. No moment discussion happens, we'll tell you. No, we have said no because we have already said no. The discussion we have met CM, and we are just waiting for their this thing start the discussion. When is the next meeting? We are waiting for them. முன்னதாக பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, திமுக கூட்டணி தொடர்பாக எந்த குழப்பமும் இல்லை என்றார். ஒரு நிமிஷம், அவர்னா தெளிவா ஒரு வாரத்துல பேசுறாரு. பேசிட்டு இருக்கோம், ஏற்கனவே சிஎம் மீட் பண்ணிருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ ப்ளீஸ் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, பேசிட்டு இருக்கோம். ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைகிறார். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்த வைத்திலிங்கம் அதிமுக பிளவுபட்ட போது சசிகலாவுடன் பயணித்தார். பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகு அவருக்கு ஆதரவாக பக்கபலமாக இருந்து செயல்பட்டார். ஓபிஎஸ், சிபிஎஸ் ஆகிய இருவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று முயற்சி எடுத்து அவர்களை ஒன்றிணைத்தார். அதற்கு பிறகு மீண்டும் அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினை வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக நின்றார். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ச்சியாக கடுமையாக விமர்சித்து வந்தவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற முயற்சியை தீவிரமாக மேற்கொண்டார். ஆனால் அது கைகூடவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அண்மையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பக்க பலமாக இருந்த வைத்திலிங்கமும் தற்போது திமுகவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இன்று இணைகிறார். இதேபோல முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரன் ஆகியோரும் திமுகவில் இணைகிறார்கள்.
இது ஓபிஎஸ்க்கு பின்னடைவாக அமைந்துள்ளது. ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்று தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருப்பதாக அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க அருண்ராஜ் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவை தவிக அமைத்துள்ளது. சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அருண்ராஜ் தவிகவின் தேர்தல் வாக்குறுதிகள் எதன் அடிப்படையில் அமையும் என்று விளக்கம் அளித்தார். தலைவர் அவர்கள் முதல் எங்களுக்கு ஒரு பிராடான ஒரு விஷன் சொல்லியிருக்காரு. மதசார்பற்ற சமூக நீதி தான் அடிப்படையாக கொண்டுதான் அந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது. விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள், சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடையும் வகையில் அதற்கான சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். எந்த கட்சியாவது ஊழல் இருக்காது. எங்க மந்திரி சபையில இருக்கிற மந்திரிகள் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ்ல கமிஷன் இல்லாம நடைபெறும் அப்படின்னு தேர்தல் அறிக்கை யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? கவர்ச்சிகரம் என்பதை தாண்டி மக்கள் பயன்பெறும் வகையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்று அருண்ராஜ் குறிப்பிட்டுள்ளார். பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நிதின் நபீன் கணவன் மனைவி கூட்டாக வருமான வரி தாக்கல் செய்யும் புதிய நடைமுறை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ராமர் பாலம் இருப்பதை மறுப்பவர்களுக்கும் கார்த்திகை தீப திருவிழாவை எதிர்ப்பவர்களுக்கும் இந்திய அரசியலில் இடமில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என பாஜகவின் புதிய தேசிய தலைவர் நிதின் நபீன் தெரிவித்துள்ளார். பாஜகவின் புதிய தேசிய தலைவராக பீகாரைச் சேர்ந்த நிதின் நபீன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் மோடி முன்னிலையில் நிதின் நபீன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி பாஜக உறுப்பினர்கள் சார்பாக நிதின் நபீனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். माननीय नितिन नवीन जी, मैं कार्यकर्ता हूं, वे मेरे बॉस हैं. பின்னர் பேசிய நிதின் நபீன் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மலையில் நடைபெறும் புனிதமான கார்த்திகை தீப திருவிழாவை எதிர்க்கட்சிகள் தடுக்க முயன்றதாக குற்றம் சாட்டினார். ராமர் பாலம் இருப்பதை மறுப்பவர்களுக்கும் கார்த்திகை தீப திருவிழாவை எதிர்ப்பவர்களுக்கும் இந்திய அரசியலில் இடமில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். திருமணமான தம்பதிகள் கூட்டு முறையில் வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறையை அறிமுகப்படுத்தலாம் என்று இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனமான ICAI பரிந்துரைத்துள்ளது. 2026-27 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். இதனை முன்னிட்டு இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனமான ICAI பல்வேறு மாற்றங்கள் மற்றும் சீர்திருத்தங்களை பரிந்துரைத்துள்ளது. அதில் திருமணமான தம்பதிகள் கூட்டு முறையில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறையை அறிமுகப்படுத்தலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. அதாவது தனிநபர் ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் வரை வருமானத்திற்கு கணக்கு காட்ட தேவையில்லை என்ற நிலையில் தம்பதிகளாக தாக்கல் செய்தால் ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய் வரை கணக்கு காட்ட தேவையில்லை என்று அறிவிக்கலாம் என்று ICAI பரிந்துரைத்துள்ளது. இதன் மூலமாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வது எளிதாவதுடன் மக்கள் கைகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்றும் வரி ஏய்ப்பு தவிர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் இந்த நடைமுறை செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு இதனை ஏற்றுக்கொண்டதா என்பது பிப்ரவரி 1ஆம் தேதி தெரிந்துவிடும். SIR நடவடிக்கைக்கு எதிராக கொல்கத்தாவில் தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்திய காட்சிதான் இது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் தடுப்புகளை தாண்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே கொல்கத்தாவில் தேர்தல் அதிகாரிகளின் விசாரணைக்கு நேரில் ஆஜரான கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி தனது ஆவணங்களை சமர்ப்பித்தார். இது தனது பொறுப்பு என்றும் விசாரணை நல்ல முறையில் நடந்ததாகவும் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் கீழ் அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தில் குளறுபடிகள் இருப்பதாக கூறி ஷமிக்கு தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது.
மத்திய பிரதேசத்தில் ராட்டினம் இப்படி திடீரென்று உடைந்ததில் பள்ளி மாணவர்கள் 14 பேர் படுகாயமடைந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் ஜபுவாவில் அரசு பள்ளி அருகே மகாராஜா திருவிழா நடைபெற்றது. இதிலிருந்து ராட்சத ராட்டினம் ஒன்றில் 13 மாணவிகள் ஒரு மாணவர் சுற்றி வந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ராட்டினம் உடைந்தது. இதில் 14 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். உடனடியாக மாணவ மாணவிகள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு விரைந்த மாவட்ட ஆட்சியர் நேகா மீனா ராட்டினம் உடைந்தது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்தார். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலில் முதலமைச்சர் ரங்கசாமியின் கார் சிக்கிய காட்சிதான் இது. புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி நேற்றிரவு வழுதாவூர் சாலையில் காரில் சென்று கொண்டிருந்தார். போக்குவரத்து நெரிசலில் கார் சிக்கியதால் 20 நிமிடங்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய காவல்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்ட போதும் முதலமைச்சர் ரங்கசாமியின் கார் தவிழ்ந்தபடி சென்றது. எளிமையை விரும்பும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது வாகனத்துடன் பாதுகாப்பு வாகனங்கள் வரக்கூடாது என்று தெரிவிப்பார். எனினும் பாதுகாப்பு கருதி சில மீட்டர் இடைவெளியில் போலீசாரின் பாதுகாப்பு வாகனம் வருவது குறிப்பிடத்தக்கது.